ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வாரத்தை நாம் கண்டிருக்கிறோம். ஆலயத்திற்கு செல்ல ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க நம்புறேன். நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை ஆண்டவருடைய ஆலயம்தான். அவரை ஆராதித்து அவரை துதித்து பாடுவதுதான். நம் பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்க வைக்கக்கூடிய ஒரு இடம் நமக்கு உண்டு. பாருங்க, 2 பேதுரு 3:9 நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். But that all should come to repentance. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நீடிய பொறுமையோடு இருக்கிறார் ஆண்டவர். இந்த ஒரு புதிய வாரத்தையும் புதிய ஆராதனை நாளையும் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் இது ஒரு வாய்ப்பு. இட்ஸ் a great opportunity. நாம் மனம் திரும்புவதற்கும் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கும் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அன்பான குடும்பத்தின் மக்களே, அவர் நம் மீது நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனையோ தப்பு செய்துட்டோம், எத்தனையோ இடங்களில விழுந்து விட்டோம், எத்தனையோ இடங்களில தடுமாறி நிற்கிறோம், எத்தனையோ இடங்களிலே நாம் செய்வதறியாதபடி நிலை குலைந்து நாம் நிற்கிறோம். ஆனால் ஆண்டவரை அழித்து விடாதபடி, ஆண்டவரை விட்டு தூரம் போன நம்மை ஆண்டவர் தண்டித்து விடாதபடி இன்றும் ஒரு ஆராதனையை தந்து ஆலயத்தில் சென்று அவரோடு கூட ஒப்புரவாகக்கூடிய வாய்ப்பை தந்தார் என்றால் நம் மீது வைத்த ஒரு கிருபை, நம் மீது ஆண்டவர் வைத்த பொறுமைதான். அன்பான குடும்பத்தின் மக்களே, அவர் பொறுமை உள்ளவராகவே இருக்கிறார். அந்த பொறுமை எப்படிப்பட்ட பொறுமை? நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமைதான் இந்த நாள் வரை நம்மை சுமந்து கொண்டே வந்திருக்கிறது. அன்பான குடும்பத்தின் மக்களே, அவருடைய பொறுமையை உணர்ந்து கொள்வோம். அவருடைய நீடிய பொறுமையை நாம் அறிந்து அவருக்கென்று நம்மை அர்ப்பணித்து விடுவோம். இந்த ஆலயத்தில் செல்வோம். கோயிலுக்கு போகாமல் இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையே இல்லை. ஆண்டவரை ஆராதிக்காமல் வீட்டில் இருப்பது ஆண்டவருக்கு வாழுகிற வாழ்க்கையே அல்ல. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட ஆண்டவரை தேடி போவேன், ஆண்டவரை ஆராதிப்பேன். இதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையா இருக்க வேண்டும். அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். எனவே இதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆலயத்தில் சென்று அவரோடு கூட உறவு கொள்ளுவோம். அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் நம்மை மீட்க ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நம்மை ஆச்சரியமாய் சுமந்து செல்வார். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் நம்மை நடத்த ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்தமான நாளுக்காக நன்றி ராஜா. நீ நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறீரப்பா. அதை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ளக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாரும். ஆலயத்தில் சென்று ஆராதிக்கக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாரும். இந்த நாள் மகிமையுள்ள நாளாக மாற்றும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சமாதானம் கொண்டிருக்கட்டும். அற்புதங்களை செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.